ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிஎக்ஸி விளாக்ஸ். நம்ம சேனலில் வந்து நான் சொல்லியிருந்தேன் என் ரூமுக்கு என்னென்ன மாத்திரம்னா அது எல்லாமே வீடியோவாக போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரூமில் கொஞ்சம் லைட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ லைட் ஒன்று பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒன்று பண்ணியிருக்கேன், ரெட்டு. இது இல்லாமல் மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிஎக்ஸி ஆர்கனைஸ்ன்னு சொல்லிட்டு நியான் லைட்லேயே நம்ம ரஞ்சித் மியூசிக்கும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒயரிங்லாம் நானே பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் தெரியுமா உங்களுக்கு? செவுத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆணி இதோட வந்துடும் அது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா டிஎக்ஸி ஆர்கனைஸ் வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணுன்றதை பை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி காஸ்ட்டும் கம்மியாகும், ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற வெப்சைட்டோட நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒயரிங் எல்லாமே நானே பார்த்துட்டேன். ஸோ 3 லைட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அது இல்லாமல் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண லேப்டாப்பு. ஓகேங்களா? ஸோ டேப்லாம் அடித்து நல்லா ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ டிஎக்ஸி ஆர்கனைஸ் இதில் என்ன ஒரு இந்த இது ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் மட்டும் கொஞ்சம் டிம் ஏரியா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்லனா நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பட் டிம் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் சரியாக வைக்கல. அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரஞ்சித் மியூசிக்கல் கொஞ்சம் வெளில போயிருக்காரு, அவர் வந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஎக்ஸி ஆர்கனைஸ்ன்னு சொல்லிட்டு நியான் லைட்டில் வார்ம் ஒயிட்னு சொல்லுவாங்க இது. ஸோ அந்த கலர் போட்டோம். அங்கே சால்ட்ரிங் லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம எதாவது வச்சு சால்ட்ரிங் மொத்தம் எடுத்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால அவரே வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுதான் அப்டேட்டு. என்னடா ஏசி வாங்குற அது இதுன்னு சொல்கிறே தவிர எதுவுமே பண்ணலன்னா இங்கே தான் நம்ம ஏசி பிளேஸ் பண்ண போகிறோம். இன்சைட் தான் ஹோல்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கான ஸ்டெபிலைசர் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெபிலைசர் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதோ சுவிட்ச் பாக்ஸ் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அப்டேட். இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். நான் வந்து ஆக்சுவலாக வந்தது டெலிவரி ஆனதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். பட் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் பண்ணணும்னா எனக்கு செட் பண்ணது வந்து வீடியோ வேணும். ஸோ அது இன்னும் எடுக்கலை. அவங்க வந்து பண்ணாதான். இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26/4 தான். ஸோ நான் அன்னைக்கு தான் அப்டேட் பண்ணிட்டு வரேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பார்க்குறேன். நான் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய்லாம் சொல்ல இங்கே வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ நாளைக்கு இல்லை நாளைக்கு அவுட் ஆகிடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுன்றதுனால எடிட் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. என்ன வீடியோ என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பாய்.